ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க இதுவுமே. நம்ம சிஸ்டர் வந்து ரூபி அண்ட் எமரால்ட்ஸ் இருக்கிற மாதிரி நெக்லஸ் காட்டுங்கக்கான்னுட்டு நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான். கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு கம்மி ஆகிட்டே போகுதுங்க. இந்த ஒரு 10 டேஸுக்கு கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு வாங்கி தான் ஆகணும்னு இருக்கும்போது இது பெஸ்ட்டு டைம் தான், வாங்கிக்கோங்க. நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க எவ்வளோ வெயிட்ன்னுட்டு. இந்த பேட்டர்ன் ரூபி அண்ட் எமரால்ஸ் சாந்த்பாலி மாதிரி வச்சு சூப்பராக இருந்துச்சுங்க. லைட் வெயிட் தான். அடுத்தது இந்த மாடல் பாருங்கள். இது ஒரு பிங்க் கலர் ஸ்டோனும் திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் ஸ்டோனும் ஒன்று கொடுத்துட்டு அட்டிகை டைப்பு சைடு வந்து கண்டமன் சொல்லுவாங்க தெலுங்கில், அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 2 பவுனுக்கு இன்னும் 1 கிராம் கம்மியாக தான் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து நான் கையில் வாங்கிட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இது லலிதா ஜுவல்லர்ஸ் டி நகர் பிரான்ச்சில் தாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த மாடல்ஸு. சைடு ஃபுல்லாக 2 கோடு மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும். அழகான ஒரு டீசெண்டான லுக் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்ன் அவைலபிள் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு முத்து வருது. கீழே டாலரில் வந்து அந்த பாம்கின் எமரால்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ரூபி அண்டு எமரால்ட் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே அழகாக இருக்குது. மேலே இருக்கிற நெக்லஸ் இன்னும் க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. 19 கிராம்ஸ் தான் இருக்குங்க. கீழே இருக்கிறது 32 கிராம்ஸ், 4 சவரம் கிட்ட இருக்குது. மேலே இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸ் வருது. கீழே தொங்கறதுக்கு மட்டும் முத்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அழகு எடுத்துன்னு வந்திருக்கு அந்த நெக்லஸ்க்கு. அடுத்தது இந்த மாதிரி சாந்த்பாலி பேட்டர்ன் மாதிரி டாலர் பெருசாக கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 3 முத்து கொடுத்துட்டு நடுவில் ஒரு கோல்டு பால் கொடுத்துட்டு சைடு ஃபுல்லாக காயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே லேயர் ஃபுல்லாக ரூபி எமரால்டு வருது, அதுக்கு மேலே ஃபுல்லாக முத்து வருது. செம்மையாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்ன் பாருங்கள். மேலே இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சலங்கு, அப்படியே குட்டி குட்டி ரூபி எமரால்ஸ் கொடுத்து சலங்கு மாதிரி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி எமரால்ஸ்லனே வேணும் நெக்லஸ்னாலும் அவைலபிள் இருக்குங்க. 26 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. கீழே இருக்கிறது பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் காயின்ஸ், லக்ஷ்மி அம்மன் காயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னும் திலகம் ஷேப்பில் நம்மளுக்கு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மன் வருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எமரால்ஸ் வருது. மேலே இருக்கிற நெக்லஸும் மாங்காய் ஷேடு மாதிரி கொடுத்துட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரூபி வருது. அந்த டாலரில் ரூபி அண்ட் எமரால்ஸ் கொடுத்துட்டு ப்ளைன் பால்ஸ் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அடுத்தது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னில் மாங்காய் ஷேடு வர மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபியே வேணுமன்னாலும் அவைலபிள் இருக்குது. மேலே இருக்கிற நெக்லஸ் வேறு லெவலுங்க. நேராக கழுத்தில் போட்டு பார்த்தேங்க, வேறு லெவலில் அந்த அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம தாலி செயினோட அந்த மாடல் போட்டால் வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். மெரூன் கலர், திக்கு மெரூன் கலருங்க ரூபி. சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் கலரில் தானே இருக்கும், இது மெரூன் கலரில் இருந்துச்சு ரூபி. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. 5.25 பவுன் வருது. மேலே இருக்கிறது 2 லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. 34 கிராம்ஸ் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே. அடுத்தது இது பாருங்கள். டாலர் சைடு ஃபுல்லாக சாந்த்பாலி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. திலகம் ஷேப் மாதிரி ரூபி வருது. டாலர் கொஞ்சம் எம்போசம் மாங்காய் ஷேடு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற நெக்லஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படியே லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக இருந்துச்சு நெக்லஸ்ஸு. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ராக் அது மாதிரி போட்டால் எலிகெண்ட்டாக டீசெண்ட் லுக் இருக்கணும்னா அந்த மாதிரி பேட்டர்னில் அவைலபிள் இருக்குது. இங்கே இருக்கிற சில கலெக்ஷன்ஸ் நான் காட்டியிருக்கேங்க. ஒரு சிஸ்டர் வந்து அக்கா ஹெல்த்தி ட்ரிங்க்கு நான் லாஸ்ட் மந்த் என்னவோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட் வீடியோவில். அதில் கேட்டிருந்தாங்க, அக்கா என்னென்ன பருப்பு போட்டு சாப்பிட்லாம், இது டெய்லி சாப்பிட்லாமா, ஹெல்த்துக்கு நல்லதான்னுட்டு. லேடிஸ்க்கு 40 இன்னும் வரப்போகுது என்னும்போதே நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த் டவுன் ஆகிடும். 30லேருந்தே எனக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். 30+ ஆயிடுச்சுனாலே. ஸோ எல்லோரும் ஹெல்த்தி ட்ரிங்க் குடிக்கலாம், ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட எங்கே அவைலபிள் இருக்குது பார்த்துக்கிட்டு என்னென்ன இருக்குன்னுட்டு நம்ம வாங்கிட்டு எல்லாமே சாப்பிட வேண்டியது. நான் அந்த கிளிப் எல்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா என்னென்ன போட்டு ஜூஸ் அடித்து சாப்பிட்லாமன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நெக்லஸ் கலெக்ஷன் பார்த்துடுங்க. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னில் ரூபி எமரால்ட் குட்டி குட்டியாக கொடுத்துருக்கு. போட்ட கழுத்தில் ஃபுல் ஃபில் ஆகுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே ஒரு டீசெண்ட் லுக்கு, ஒரு ஓல்டு லுக்கு தான் சொல்லணுமன்னா. இது ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்க்கும்போதே. 37 கிராம்ஸ் கிட்ட இருக்குது.
அடுத்தது இந்த மாதிரி ரூபி எமரால்ட்ஸ் குட்டி குட்டி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. 27 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ரூபி 2 லேயர் மாதிரி கொடுத்துட்டு நெக்லஸ் அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் ஃப்ராக் பேட்டர்னில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் அழகாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. அது அப்படியே தொங்குது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, நான் எப்படி வீட்டில் டெய்லி சாப்பிட்றேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நான் வந்து இந்த மாதிரி அங்கே நட்ஸு ஷாப்பில் என்னென்ன விற்கிறாங்கன்னுட்டு அதெல்லாம் ஒரு 12 பருப்பு நான் ஊற வைப்பேன். இது முந்திரி, பாதம், வால்நட்டு, இது வந்து பாதமா, இது வந்து சூரியகாந்தி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட சீட்ஸு. நீங்கள் நேராக பார்த்தாலே தெரியும். இது தமிழில் எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே வீடியோ ஓடுறது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நட்ஸு ஷாப்பில் விற்பாங்க. இன்னும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே நாங்கள் வந்து 3 பேர் தான் சாப்பிடுவோம். நானும் என் சின்ன பையன், பெரிய பையன் தான். ஹஸ்பண்ட் வந்து பாதாம் பருப்பு ஊற்றி அப்படியே ஊற வச்சுட்டா முழு பருப்பு சாப்பிடுவார். என்றைக்கோ ஒரு நாள், டெய்லியும் அவர் சாப்பிட மாட்டார். ஸோ நாங்கள் மட்டும் ஜூஸ் அடித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி அக்ரூட்டு, வால்நட்டு, இது வந்து அத்தி பழம்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் இது ஒருத்தருக்கு அளவு தாங்க. அந்த இது மாதிரி ஒரு ஸ்பூனு எனக்கு கையிலவே நான் எடுத்து போட்டுடுறேன். நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து போட்டுக்கோங்க. அதை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதனால் கிளியராக காட்டலாம்னு தான் காட்டிகிட்ருக்கேன். ஒரு ஆளுக்கு அண்ணும்போது இது மாதிரி ஃப்ரூட், நிறைய ஃப்ரூட்ஸ் அங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணுமுன்னாலும் நீங்கள் இது மாதிரி போட்டுக்கோ. இந்த சீட்ஸு 12 சீட்ஸுங்க. இதெல்லாம் நான் 3 ஊற வச்சுட்டேன். அப்புறமா ஏன்னா 3 பேர் சாப்பிட்ணுமில்ல. இது மாதிரி நைட்டில் நல்லா கழுவிட்டு ஒரு 2 வாட்டி, ஏன்னா அதுக்கு பேக்கெட்டில் போடும்போது அவங்க ஏதாவது ஸ்ப்ரே அடிப்பாங்களோன்னுட்டு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும், பயம். அதனால் நல்லா கழுவிட்டு 3 வாட்டி ஊற்றிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுவேங்க. இது 24 ஹவர்ஸ் ஊறிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதில் வந்து நம்ம வந்து காஞ்ச டேட்ஸ் போட்டோம் இல்லை, அது அப்புறம் இந்த மாதிரி பழமும் போட்டோம். இதிலவும் கொட்டை இருக்கும். அந்த காஞ்ச டேட்ஸ்லவும் கொட்டை இருக்கும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷு டேட்ஸு அப்போவே போட்டு அடிக்கணுன்னும் போது கொட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுட்டு மார்னிங்கே போட்டுட்டு நீங்கள் அடிச்சிக்கலாம். இதை வந்து நைட்டு ஊற வச்சு அடித்தா காஞ்ச டேட்ஸில் கொஞ்சம் சக்தி அதிகம் வந்துட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்சியில் எல்லாமே போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே அடிச்சுக்கணும். அப்புறம் நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி தானே ஊற வைப்போம். அந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம திக்னஸ்ஸு இதில் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் போட்டால் ஏதோ மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ பாலில் போட மாட்டேன். இந்த மாதிரி 3 பேர் 3 கிளாஸு குடிச்சிடுவாங்க. பல்லு விளக்கிட்டு வந்து சுடு தண்ணி குடிப்போம். சுடு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் ஒரு கிளாஸு குடிக்கிறோம். இதுதாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் இந்த விலாகில் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டேன். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு லேடிஸு டெய்லி குடிக்க வேண்டிய ஹெல்த்தி ட்ரிங்க்கு.